தான் இருக்க வேண்டும். முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் அவர் தன்னுடைய பிரச்சார களத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் இடத்திற்கு தக்கவாறு, நேரத்திற்கு தக்கவாறு, சபைக்கு தக்கவாறு மாற்றி மாற்றி பேசுவதையும் முரண்பட்டு பேசுவதையும் எந்த ஒரு கொள்கையும் மற்றவராக அவர் இருப்பதையும் அவருடைய ஏராளமான பேச்சுக்களே நமக்கு சாட்சி கூறிக்கொண்டிருக்கின்றன. துணிந்து அவர் பொய்யான தகவல்களை சொல்வாரு, நேற்று சொன்னது இன்னைக்கு மறுப்பாரு, இன்னைக்கு சொன்னது மறுபடி நாளைக்கு மறுப்பாரு, பிறண்டு பேசுவார் என்பதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனால் நம்ம நேரடியாகவே உள்ள விஷயத்திற்கு சென்று விடுகிறோம். முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு என்று கேட்டா, அபு தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் என்பவர் முஸ்லிமாக இருந்து மரணித்தாரா, முஸ்லிமாக ஆகாமலேயே அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக மரணித்து விட்டாரா? இந்த செய்தியை அவர் பேசும் பொழுது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு அவர் பேசிய பேச்சுக்களை வீடியோவில் நாங்கள் போட்டு காட்டுவோம். ஒரு இடத்துல என்ன பேசுறார் என்று கேட்டால், அபு தாலிப் முஸ்லிம் தான், அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. இன்னொரு சந்தர்ப்பம் வேற ஒரு தலைப்பு இருக்கிற காரணத்தினால் அதுல பேசும் என்ன செய்யறாரு என்று கேட்டா, அபு தாலிப் முஷ்ரிக், இணை கற்பிக்கக்கூடியவர், அவர் காபிர் என்று ஒரு செய்திய ஒரு இடத்துல முஸ்லிம் என்று அபு தாலிப் சொல்றாரு, இன்னொரு இடத்துல அவர் காபிர் என்று சொல்றாரு. இப்ப கொள்கை கிடையாது, இடத்துல சபை என்னன்னு பாப்பாரு. உதாரணமா அதுக்கு முதல்ல அபு தாலிப் அவர் முஸ்லிம் சொல்ற காட்சியை நீங்க பாருங்க. சையதுனா அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காபிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா? தயவு செய்து தெளிவான விளக்கம் தருக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கணும். அதாவது இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டதை பல ஹதீஸ்ல பார்க்கிறோம். சில ஹதீஸ்ல சொல்றாரு, அதன் டாபிக் இவ்வளவு போதும். அடுத்து பாருங்க, ஒரு முஸ்லீம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க வேற ஒரு மஜ்லிஸ்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையா அபூ குஹாபாவை ஃபத்ஹ் மக்கா வைக்கும்போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக. கூட்டி வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய கலிமாவை சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுகுறாங்க. பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குஃப்ர்ல இருந்தாங்க, இப்பதான் இஸ்லாத்து வராங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கணும் ஒரு மகனாரு. ஏன் நரகத்தின் பாதைக்கு சென்று போனக்கூட இப்ப சொர்க்கத்தின் பாதைக்கு வர்றாரு. ஆனா அழுகுறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்தா நபி நாம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்துல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்காமல போயிட்டாங்க. இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. அதை நினைச்சு நீங்க விரும்பினது நடக்கலையே, நீங்க யார் இஸ்லாத்து வரும் நினைக்கிறீங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே, அதை நினைச்சுதான் இப்ப நான் அழுகுறேன். காபிராயிட் முஸ்லிமா இல்லை என்று இங்க சொல்றாரு. அபூபக்கருடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, உங்க பெரியப்பா வரலையேன்னு நான் அதுக்கு தான் கவலைப்படுறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையிலே அபூபக்கர் அவர்கள் சொன்னதாக அவர் பேசுகிறார். அப்ப இவருடைய கொள்கை என்ன? ஒரு கொள்கையும் கிடையாது. போன விவாதத்தில் எப்படி காலையில ஒன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் பல சபைகள்ல பலவிதமாக முரண்பட்டு பேசுவதையே அவருடைய வழிமுறையாக வைத்திருக்கிறார். அவருக்கு குறிப்பிட்ட ஒரு வழிமுறை ஒன்றும் கிடையாது.